வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னோவேட்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டிஐஒய் ஆர்கனைசர் பாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்னோடய கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ். இப்போது நான் யூஸ் பண்ணும் போது இந்த மாதிரி மெஸ் ஆகிடுது. ஸோ இதை ஆர்கனைஸ்டாக வச்சுக்கணும், எல்லா திங்ஸையும் ஒரே இடத்துல வைக்கணும் அப்படின்றதுனால தான் எனக்கு இந்த ஐடியா தோணுச்சு, நம்மளே ஒரு ஆர்கனைசர் பாக்ஸ் செஞ்சிடலாம்னு. அந்த ஆர்கனைசர் பாக்ஸ் ஐடியா தான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறேன். நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்ஸ் இருந்தது வீட்டில். ஸோ நான் இதில் தான் இப்போது ஆர்கனைசர் பாக்ஸ் செய்ய போகிறேன். இதில் எனக்கு நிறைய பார்ட்டிஷன் தேவைப்படுது. ஸோ பார்ட்டிஷனுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்கிட்ட கிடச்ச சில பாக்ஸஸ் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் வீட்டிலேருந்து. அதை தான் உள்ளே அரேஞ்ச் பண்ணி நான் பார்ட்டிஷன் பண்ணிக்க போகிறேன். ஸோ உங்ககிட்ட எந்தெந்த பாக்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அரேஞ்ச் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா ஸ்டிக் பண்ண ஆரம்பிக்கலாம். என்கிட்ட சில ஃப்ளாஸ்க் அண்ட் எமர்ஜென்சி லேம்போட பாக்ஸ்லாம் இருந்தது. அதே மாதிரி ஓல்டு ஃபோன் பாக்ஸு, சென்ட் பாக்ஸ், இந்த மாதிரி நிறைய எடுத்திருக்கேன். ஸோ நான் அதை தான் யூஸ் பண்ணி இதில் பார்ட்டிஷன் பண்ண போகிறேன். இதை அரேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம் எந்த மாதிரி வைக்கிறது அப்படின்னு. நான் ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டேன். நான் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு இப்போ காட்டுறேன். இப்போ நான் எனக்கு கிடைச்ச பாக்ஸை வச்சு நான் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச வரையும் கேப்ஸே இல்லாமல் டைட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி பார்ட்டிஷன் பண்ணிக்கோங்க. நான் வந்து டூத் பேஸ்ட் பாக்ஸ் கூட யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் சோப் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை எப்படி ஸ்டிக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டிக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எட்ஜஸ் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு கட்டர் யூஸ் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி எல்லா எட்ஜஸ் அண்ட் இதில் இருக்க எட்ஜஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடலாம். இதில் இப்போது ஓப்பனிங் பார்ட்டிஷன் பாக்ஸ் பண்ணியிருக்கோம். இதை ஓப்பனிங் வேணுன்றதுனால எல்லாத்தையும் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ பாக்ஸ் நான் இதை வெர்டிக்கலாக வைக்கும்போது மேலே கட் பண்ணினேன். ஸோ பாக்ஸ் அப்படியே தான் இருந்தது. பட் இதையே நான் ஹாரிசாண்டலாக வைக்கும்போது பாக்ஸ் பிரிஞ்சு வந்துடுது. இந்த மாதிரி இருக்கும்போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, கொஞ்சம் கம் போட்டு பாக்ஸ் ஆஸ் யூஷுவல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஓட்டிட்டு அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்களும் கம் போட்டு ஓட்டிக்கோங்க, ஆரல்ஸ் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் நேரம் அப்படியே காய வைட்டிங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிடும். ஆரல்ஸ் நீங்கள் செல்லோ டேப் போட்டே ஒட்டிக்கலாம், டைம் சேவிங், ஈஸியாக இருக்கும். கம் போட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு என்ன செல்லோ டேப் போட்டிங்கன்னா இன்னும் சீக்கிரமாக முடிஞ்சிடும். இப்போ நான் எனக்கு தேவையான, எனக்கு பிடிச்ச மாதிரி எட்ஜஸ்லாம் எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி எந்த சைஸில் எந்தெந்த பாக்ஸ் எப்படி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது நம்ம அந்த பாக்ஸ்க்கு உள்ளேயும் பார்ட்டிஷன் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ முதல்ல காட்டின அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கும் இப்போ காட்டின அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். பிகாஸ் நான் எனக்கு ஏற்ற மாதிரி நான் இதை அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட திங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் ஒரு ப்ரௌன் ஷீட் போட்டு எந்தெந்த பாக்ஸில் கவர் பண்ணணுமோ கவர் பண்ணிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சில பிளேஸ் அப்படியே விட்டுட்டேன் கவர் பண்ண வேண்டான்னு. இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒரு செல்லோ டேப்போட ரோல், இது எம்டி ரோல். அதை இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி ஒரு சர்க்குலர் பார்ட்டிஷன் மாதிரி கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த பாக்ஸை ஒரு ஸ்லாண்டிங் லுக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அப்படி விட்டுட்டேன் நான். அண்ட் இது வந்து ஒரு க்ரீம் பாக்ஸ்க்குள்ளே இது மாதிரி இருந்தது. அதை நான் இதில் போட்டு ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இதில் க்ளூ ஏதாவது வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ என்னோடய கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் இதில் எப்படி வைக்கலான்றதை பார்க்கலாம். இந்த பார்ட்டிஷன் ரொம்ப நல்லாவே வந்தது, நீட் ஃபினிஷிங் கிடச்சிது. இதுதான் நம்மளோட ஆர்கனைசர் பாக்ஸ். இப்போ இதில் எப்படி என்னோடய கிராஃப்ட் திங்ஸ் அரேஞ்ச் பண்ணுறேன்னு நான் காட்டுறேன். ஸோ இப்போ இதில் என்னென்ன வைக்க போகிறேன்னு பார்க்கலாம்.
சிசர் ரொம்ப பெருசாக இருந்தனால தனியாக வச்சுருக்கேன் இந்த பெரிய சிசரை. அண்ட் கலர் ஷீட்ஸை இதுக்குள்ளே வைக்க நல்லாவே பற்றுது கிராஃப்ட் ஷீட்டை. ஸோ நான் அதில் வச்சுக்கிட்டேன். என் கலர் பேலட் நான் கலர்ஸ் வச்ச இடத்துலேயே வச்சுக்கிறேன். இது நான் ஸ்லாண்டிங்காக கொடுத்துருக்கேன். ஸோ குட்டி ஸ்கெட்சுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ நான் எங்கெங்கே என்ன அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன் உங்களுக்கு. பெயிண்ட்லாம் ஒரு பார்ட்டிஷன், கலர் பென்சில்ஸ் ஒரு பார்ட்டிஷன், அதே மாதிரி ஸ்கெட்சு, சிசர், உல்லன், ஸ்டிக் பென், ப்ரஷ்ஷு, க்ளூ இதெல்லாம் தனித்தனி பார்ட்டிஷனில் போட்டு ஒன்றா சார்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட ஆர்கனைசர் பாக்ஸ் ரொம்ப அழகாக வந்திருக்கு. இப்போ நான் அதே பாக்ஸில் என்னோடய கன்வீனியன்ட்டுக்காக என்னோடய திங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, இந்த ஐடியாஸ் உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.